விஜயனுடைய இந்த வெற்றிக்கு பின்னால ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கோம். இருவரும் திராவிட கட்சிகள் சுருட்டி வாரி வீசப்பட்டிருக்கிறார். நீங்க எதுவும் தாவேக்கால போறக்கு ஐடியா இல்லை, ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. தமிழ்நாட்டுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. தாவேக்கா 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. விஜய்க்கு கூட்டமெல்லாம் ஓட்டாகுமா அப்படின்னு கடந்த காலங்களில் பேசியிருக்கோம். கூட்டம் ஓட்டாகவும் மாறி இருக்கு. கிட்டத்தட்ட மக்களும் அவரை அங்கீகரிச்சிட்டாங்க. அவர் முதலமைச்சராக ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா பார்க்கப்படுது. கூட்டம் ஓட்டா மாதிரி இருக்கேன் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு 15 தொகுதிகள் அவருக்கு கிடைச்சிருந்ததுன்னா ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சியை அவர் அமைத்திருக்கலாம். இப்போ 108ஓடு நிற்கிது. இனி யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, யார் எப்படி காலை வாருவாங்க என்பது காலம்தான் முடிவு செய்யணும். ஆனால் இந்த விஜயனுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கோம். பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் விஜய் ஒரு தூறல் மலை அளவுக்கு கூட இல்லை, எந்த இம்பேக்ட்டுமே இல்லை பாண்டிச்சேரியில். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது இருக்குது. பாண்டிச்சேரியில் இருந்த அதே முதலமைச்சர் பாஜக கூட்டணியோடு மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகள் சுருட்டி வாரி வீசப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு என்ன காரணம்? இந்த 2 பேருமே அந்த திராவிட சித்தாந்தங்களிலிருந்து விலகி லஞ்சம், ஊழல், டாஸ்மாக், குட்கா, அதாவது போதைப் பொருள்கள், சட்டம் ஒழுங்கு, கொள்ளை, அடுத்து பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்கிற அதீத நம்பிக்கை. அதில் ஒரு ஆள் பணம் கொடுத்து கட்சியை பிடிச்சிட்டாரு. தமிழ்நாட்டையும் பிடிச்சிடலாம் பணம் கொடுத்துன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் வாழையடி வாழையாக அவர்கள் வாரிசுகள் தமிழகத்தை ஆள வேண்டும், அதற்கு குடும்ப கொத்தடிமைகள் உறுதுணையாக இருப்பார்கள், பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைத்து ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியும், கலைஞருக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த சித்தாந்த அரசியலில் இருந்து விலகி அதிகமான லஞ்சம், ஊழல், அவர்களது தவறுகளால் மட்டுமே அந்த சித்தாந்தம் வீழ்த்தப்பட்டிருக்கு. அந்த சித்தாந்தத்தில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கல. 2 திராவிட கட்சிகளையும் விஜய் வீழ்த்தி விட்டார். ஆமாம், அது உண்மைதானே, அதை நம்ம ஒத்துக்கணும். கூட இந்தியாவையே அது எந்த 2 திராவிட கட்சிகள்? 60 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகள். இந்த திராவிட சித்தாந்தம் என்பது புனிதமானது, உயர்வானது. தமிழ்நாட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டு காலம் வேண்டுமானால் எடப்பாடியினுடைய காலம் ஒரு 4.5 ஆண்டு காலம், திரு ஸ்டாலின் அவர்களது காலம் ஒரு 4-5 காலத்தில் அது சரிவர செயல்படாமல் இருந்திருக்கலாம். மற்ற காலகட்டங்களில் சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு மற்ற வட மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது மக்கள் நலனுக்காக, மக்கள் மேம்பாட்டுக்காக உழைத்த சித்தாந்தங்கள் அந்த சித்தாந்தங்கள். சில மனிதர்கள் அதில் தவறானவர்களாக இருந்தார். அதே போல் இந்தியாவையே ஆளுகிற இந்துத்துவ சித்தாந்தமும் வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவர்களுக்கு என்னன்னா, இந்த 2 பேரும் எடப்பாடியும் திரு ஸ்டாலின் அவர்களும் செய்வதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கோங்க, நாங்கள் அதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், உறுதுணையாக இருக்கிறோம், எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சுக்கோங்க, ஆதரவாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும், அவ்வளோதான். அதில் ஒருவர் நேரடி அடிமை, இன்னொருவர் மறைமுக அடிமை. இதுபோல இந்த 3 கட்சிகளும் செய்த தவறுகளில் திரு விஜய் என்பவர் சரியான நேரத்தில் சரியான அணுகுமுறையில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இன்னும் கொஞ்சம் அவர் சிரத்தை எடுத்து செயல்பட்டு இருந்தால் தனிப்பட்ட ஒரு பெரும்பான்மையையும் அவர் பெற்றிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றி விட்டார் எப்படி அப்படிங்கறதுக்கான காரணத்தை சொன்னீங்க. அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்திருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்ததற்கு நான் இதுக்கு முன்னாடியே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன்.
சட்டம் ஒழுங்கு, மது விற்பனை, போதைப்பொருள் விற்பனை, அளவுக்கு அதிகமான லஞ்சம் ஊழல், இது ஒரு புறம். இன்னொரு புறம் மக்களுக்கு எப்படி ஒரு பார்வை வந்துருச்சுன்னா, இவர்கள் இருவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்த அரசியல் இருக்கிறது. சென்ற முறை திரு ஸ்டாலின் என்ன சொல்லி பிரச்சாரம் செய்தார்? கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன். நான் உங்கள்கிட்டயே கூட கேட்டேன், பல ஊடகங்களில் சொன்னேன். திரு ஸ்டாலின் அதை தற்பொழுதைய தேர்தலில் மக்கள் மத்தியில் பேச முடியுமா? நான் கேட்டிருந்ததையே முடியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை விட இவர் காலத்தில் அது அதிகம் ஆச்சு அந்த ரேட். அப்போ அதே போல் 90 நாட்களில் அந்த எடப்பாடி பழனிசாமியையும் அவரோடு பயணிக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களையும் கைது செய்வேன்னு சொன்னார். ஆனால் டீல் போட்டு பல்காக வாங்கிட்டு அதை அப்படியே கண்டு காணாமல் விட்டுட்டார். நான் பல விவாதங்களில், பல தொலைக்காட்சிகளில், பல பேட்டிகளில் அதை கேட்டிருக்கேன். ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு ஒப்பந்தம்? அதே போல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிவேன்னு சொன்னார். அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டறிவேன்னு சொன்னார். ஆனால் இன்றைய வரைக்கும் அது மர்மமாகவே இருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் கூட ஜெயலலிதா அம்மா காலத்தில் இறங்கி அடித்த மாதிரி திமுக எதிர்ப்பு அரசியலை செய்யலை. தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அப்படி இப்படி பேசு, அதுலேயும் கூட ஓபிஎஸ்ஐயும் செங்கோட்டையனையும் உட்கட்சி பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி தான் பேசினாரே ஒழிய அந்த திமுக எதிர்ப்பு என்பது பிரதானிக்கப்படலை. அப்போ இதில் ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ இழப்பு இல்லை. ஏன்னா திமுக ஒரு முறை ஆண்டால் மறுமுறை எதிர்கட்சி 60லிருந்து 80 தொகுதிகள் அவங்க பிடிச்சிருவாங்க. அப்போ அவர்களுக்கு இதில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டியது இன்றைக்கு திரு விஜய் பக்கம் சென்றிருக்குது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இது போன்ற ஒரு நிலை 96 ஏற்பட்டது. ஜெயலலிதா அம்மா காலத்தில் அந்த சசிகலா குடும்பம், அந்த வளர்ப்பு மகன் திருமணம், இதில் அன்றைக்கு கூட 22% பெற்றது அதிமுக. ஆனால் இன்றைக்கு 20%. எதிர்க்கட்சி கூட இல்லாத ஒரு நிலை, 20% வரலாற்றில் இல்லாத அந்த குறைவான வாக்கு வங்கி. இதற்கு காரணம் மக்கள் திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு பார்க்கல. ஏன்னா எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிற அந்த ஒட்டு உறவு. நீங்க ஒப்பிட்டு சொல்றீங்க திமுகவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம், அதிமுகவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் சொல்லி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை கூட மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களை அங்கீகரிக்கல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. அதிமுகவுக்கு 20%, திமுகவுக்கு 22%, அதுவே தாவேகாவுக்கு 35%. சீட்டு கன்வர்ஷன் பாருங்க. திமுக எத்தனை சீட்டு? எப்பவுமே ஃபெயில் ஆனான்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எப்பவுமே பாஸ் பண்றவன் ஃபெயில் ஆனா அது பிரச்சனையா இல்லையா? இங்க பாஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க ஃபெயில் ஆயிருக்காங்கல்ல. இல்ல அப்படி இல்ல. மு.க. ஸ்டாலின் தோப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல சார். திமுக என்கிற கட்சி ஒரு முறை ஆட்சி செய்து மீண்டும் மறுமுறைக்கு வந்திருக்கா? வரலாற்றில் இல்லை. அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் ஒரு முறை கூட தோல்வி காணல. ஜெயலலிதா அம்மா காலத்தில் 2 முறை தோல்வி கண்டது. ஆனால் திருப்ப 11, 14, 16 எல்லாம் தொடர் வெற்றி. அப்படிப்பட்ட கட்சிக்கு இன்றைக்கு 19, 21, 24, 26 2 நாடாளுமன்றம், 2 சட்டமன்றம், 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர் தோல்விகள். அப்ப 47 தொகுதியில் வெற்றி பெற்ற என்ன, அந்த 47 தொகுதியை தனி மண்டலமாக்கி இவர் கையில் கொடுத்துருவாங்களா? அது ஒரு சாதிய பிம்பத்தால வன்னியர் கவுண்டர் 2 பேரும் சேர்ந்த அந்த வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவால் ஒரு 20 தொகுதி. இப்ப ஒருவேளை திரு அன்புமணி விஜயோடு கைகோர்த்து அந்த ஆட்சிக்கு உறுதுணை கொடுக்க போனா இதன் பிறகு அவர் விஜயோடு பயணிப்பார். அப்ப அதிமுகவினுடைய அந்த பலம் போயிடுது. அடுத்து மொத்த ஒரு 20 பேர் பார்த்தீங்கன்னா இப்ப வேலுமணி, விஜயபாஸ்கர், அது மாதிரி லிஸ்ட் போடலாம், நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 20 பேர் தங்கள் சுய பலத்தால் அதிமுகவை அந்தந்த தொகுதிகளில் வலிமையாக தங்கள் செல்வாக்கை கட்டமைப்பை வலிமையாக வைத்திருக்கிறவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நான் எடப்பாடி பழனிசாமியால் இந்த முறை வெற்றி பெற்றேன்
என்பவர்கள் அல்ல அந்த 20 பேர். மிச்சம் சாதி, பாட்டாளி மக்கள் கட்சி, இதுதான். அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமினாலே பொய்யர், ஃப்ராடு, பித்தலாட்டம், ஏமாற்று, முதுகுல குத்துறது. என்னத்தினால அவருக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்தது? தாவேகாவினுடைய அந்த வேட்பாளரை விலைக்கு வாங்கி அவருடைய வேட்பு மனுவை நிராகரிக்க வச்சு அவரை தலைமறைவு ஆக வச்சு எல்லாத்திலையும் மொள்ளமாரித்தனம், எல்லாத்திலையும் ஃப்ராடுத்தனம், எல்லாத்திலையும் ஏமாற்றுதல். இது ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கு அழகா என்ன? நான் கேட்க விரும்புறது, இப்போ உங்க பின்னாடி எம்ஜிஆர் வேற இருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஆயிடுவாரா? எம்ஜிஆர் வேற இல்ல, எம்ஜிஆர் இருக்காரு. இல்ல, எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஆயிடுவாரா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவரா மக்கள் மத்தியில அப்படின்னு நம்ம கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில எம்ஜிஆரை விட அதிகமா வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் தானே நம்மளுக்கு கிடைக்குது. 12th படிக்கையில வாங்கின மார்க்கை விட இன்றைக்கு அதிகம் வாங்குவாங்க. அது காலத்தினுடைய வளர்ச்சி, வாக்கு வங்கியினுடைய உயர்வுகள். அதனால் நீங்க விஜயை உயர்த்துவதாக நினைத்து கொண்டு எம்ஜிஆரை சிறுமைப்படுத்த சிறுமைப்படுத்த நோக்கம் இல்ல, டேட்டா அடிப்படையில, விஜய் சீட் அடிப்படையில எம்ஜிஆர் வாங்கின தொகுதிகளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தாருங்க. முதல் தேர்தல்ல 147 தொகுதிகள் வரைக்குமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முதல் தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்தாரா, இல்ல ஆட்சிக்கு தேவையானதை விட குறைவான எண்ணிக்கையில் அவர் வெற்றி பெற்றார்? அவர் தொடர்ந்து திமுகவில் பயணிச்சவர், அதுக்கப்புறம் அதிமுக கட்சியை தொடங்கினார், அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சார். நான் என்ன கேட்கிறேன், கடந்த முறைகள்ல நம்ம பேசும்போது விஜய் எம்ஜிஆர் ஆயிடுவாரான்னு கேட்டீங்க. இப்ப விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆயிட்டார், ஆக முடியாதுன்னு சொல்றேன். ஆகல, அட்லீஸ்ட் அதுக்கு நிகரான தலைவர் அப்படிங்கறது கூட ஒத்துக்க மாட்டீங்க. விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி இருக்கிறார், இந்துத்துவ சித்தாந்தத்தை வீழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. உங்களை போல இருக்கிறவங்க என்னை எப்படியாவது கிண்டி கிளறி எல்லாருக்கும் எதிராக சொல்ல வைக்கணும்னு பாக்குறேன், இல்ல அது வர மாட்டேங்குது. எப்படியாவது பொய் சொல்ல வைக்கணும்னு பாக்குறீங்க. சரி, அப்போ இனிமேல் எம்ஜிஆர் ரசிகர்களும் எம்ஜிஆர் தொண்டர்களும் விஜய் என்னவா பார்க்க போறாங்க? அது எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த சுயநலவாதி அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு மீண்டும் வலிமையான அதிமுக உயர்ந்து நிற்க வேண்டும் என்கிற ஆதங்கம் இந்த 2 நாட்களாக பேசுகிற, தொடர்பு கொள்ளுகிற எல்லா அதிமுக தொண்டர்களிடத்தில் அந்த ஆதங்கம் இருக்கு. அதை செய்ய தவறினால் அவர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு அந்த வாக்கு சிதறல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் ஒதுங்கி கொண்டு ஒரு நல்ல தலைமையை, எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிற பொழுது நிச்சயமாக அதிமுக மீண்டு எழுந்து, இதே போல் ஜெயலலிதா அம்மா காலத்தில் 96 நடந்தது. உடனே தேர்தல் முடித்து என்னை அழைத்தார்கள், காரணத்தை கேட்டாங்க, சொன்னேன் யாரெல்லாம் காரணம், என்னெல்லாம் காரணம். 2-3 ஆண்டுகள் உடனிருந்து அதை சரி செய்வதற்கு அவருக்கு நான் ஒத்துழைப்பாக நான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு அது நல்லா தெரியும். அது அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ எந்த பக்கம் டீல் போட்டு இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் எங்கேயாவது வாங்க முடியுமா என்று பார்ப்பதை விட, இந்த இயக்கத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய சரிவு, எங்கே நாம் தவறு செய்தோம், எதை சரி செய்ய வேண்டும் என்பதை நோக்கி அவர் சிந்தித்தால் இந்த இயக்கத்துக்கு வளர்ச்சி இருக்கும். குறைந்தபட்சம் தானாக முன்வந்து தலைமை பொறுப்பிலிருந்து விலகி தொண்டர்களால் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க விடணும். இப்போதைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு மோடி தயவுல. அதான் அது உங்களோட பார்வையா இருக்கலாம். இதுல தாவேகாவுக்கு இன்னும் பெரும்பான்மை கிடைக்காம இருக்கு. இப்போ தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போறதா நினைக்கிறீங்க? அவங்க இனிமேல் எந்த கட்சியோட கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறீங்க? 1 காங்கிரஸ், 2 பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வரணும்னா அமித்ஷாவும் மோடியும் சொன்னாதான் வருவாங்க. அவங்க எப்போ வாபஸ் வாங்குன்னு சொல்கிறாங்களோ அப்போ வாபஸ் வாங்கிடுவாங்க. அவர் முடிவு அவர் கையில் இல்லை ஒன்று. ஆனால் காங்கிரஸ் வரலாம். காங்கிரஸ் வருவதை எந்த அளவுக்கு மோடி, அதாவது மத்தியில் ஆளுகிறவர்கள், மாநிலத்தில் ஆளுநர் ஒத்துழைப்பு கொடுப்பார் என்பது தெரியல. திமுகவோடு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இணைந்து பயணிக்கலாம். அல்லது இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் ஒரு கத்தியை உள்ள சொருகி வச்சிருக்காரு. லீமா ரோஸுக்கு ஆதவர்ஜுன மாமியாரை அதிமுகவில் எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்காரு. அப்போ அந்தம்மா எப்படி ஒரு 10-20 எம்எல்ஏக்களுக்காவது பணம் எல்லாம் கொடுத்து வரவு செலவு வச்சுருப்பாங்க.
இல்லைனாலும் அவங்க ஒரு மொத்த கொள்முதல் வியாபாரியாக மாறி ஒரு 10-15 எம்எல்ஏக்களுக்கு பணத்தை கொடுத்து விஜய் பக்கம் அதிமுகவில் ஒரு பிளவை உண்டாக்கி நகர்த்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த வாய்ப்பு முதல் ஆப்ஷனா வந்து காங்கிரஸ் வந்துருவாங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 5 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ வந்து 10 தொகுதிகள் தேவைப்படுது. அதுல வந்து திருச்சி கிழக்கோ அல்லது பெரம்பூர்லயோ ஏதோ ஒரு இடம் வந்து ரிசைன் பண்ணணும். அது போக 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, இப்படி எல்லோரும் சேரலாம். இல்ல அப்ப முதல் ஆப்ஷனா அப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்புமணியும் வரலாம். ஆனா அவருக்கு மோடி ஏதேனும் அங்க எப்படி அவருடைய அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப லாஸ்ட் ஆப்ஷனா தான் வந்து அதிமுக அங்க போற இப்படி கலப்பட ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன். விஜய் முன் எடுக்கிற, விஜய் பேசிய அந்த தூய்மையான அரசியலை ஒரு தூய சக்தியாக அவர் ஆட்சி நடத்த முடியல. அவர் ஆட்சி இன்னும் ஏன்னா இதெல்லாம் இல்ல ஆட்சி அவர் இன்னும் தொடங்கவே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்றேன். இவர்கள் நான் தாவேக்கால தப்பு நடக்குன்னு நான் சொல்லலை. அது வேணா நீங்க சொல்ற மாதிரி பிறகு பேசலாம். இதெல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்ட பெருச்சாலிங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த கை அரிப்பு நிற்காது, உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து இவர் விஜய் நினைக்கிற தூய அரசியலுக்கு என்னுடைய கருத்து என்பது திரும்பவும் இன்னொரு தேர்தலை சில மாதங்களுக்கு பிறகு சந்தித்தால் நிச்சயம் 150 175 தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்கிற பொழுது அவர் நடத்த நினைத்தால் அந்த தூய்மையான ஆட்சியை அவர் நடத்தலாம். இப்ப எப்படி தேர்தலுக்கு எல்லோரும் பணம் கொடுத்தாங்க, விஜய் கட்சியிலிருந்து பெரிய அளவுக்கு கொடுக்கல. அந்த மாதிரி லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை, போதை வாஸ்துக்கள் கட்டுப்படுத்துகிற ஒரு ஆட்சியை அவர் கொடுக்க நினைத்தால் அறுதி பெரும்பான்மை பெற்ற பிறகு அவர் கொடுக்கலாம். ஆனால் இந்த பழம் தின்ன பெருச்சாலிகளை வச்சுக்கிட்டு இல்ல ஒரு 10-12 பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க போது அது ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி முடியாதுல்ல. அது வந்து நம்ம சரி செய்யறதுக்கான வாய்ப்பு. இதை செய்யறையா அரசாங்கத்தை கவுக்கிட்டுமான்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப உங்களுக்கு திமுக மன்மோகன் சிங் நேர்மையானவரா இல்லையா? ஆனா இந்தியாவில் அதிகபட்ச ஊழல் அவர் பிரதம அமைச்சரா இருக்கையில் தான் நடந்தது, திமுக மற்ற கட்சிகளால். ஏன்? ஆட்சியை காப்பாற்றணுமா இல்ல இவங்க ஊழல் செய்யாத பாத்துக்கணுமா? ஒரு செக் இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற அதனால வந்து கம் வாட் மே அப்படின்னா அவரோட இமேஜ் இன்னும் மேல போகும். நீங்க எனக்கு கொடுத்தீங்க நன்றி, ஆனா பத்தல, இன்னும் இவ்வளவு தேவை என்று மீண்டும் மக்களை அவர் சந்தித்தால் வெற்றி நிச்சயம். ஓகே, இப்போ நீங்க என்ன முடிவில் இருக்கீங்க? பேசுவோம். அதிமுகவில் ஒரு தலைமை மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம். இப்போ தாவேகாவுடைய தலைவர் தற்போது வந்து முதலமைச்சர் ஆக போறார். அவருக்கு நீங்க சொல்ல வர்றது என்ன? அதான் சொல்லிட்டேனே, தூய்மையான ஆட்சியை அவர் கொடுக்கணும். இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் அவருக்கு அதில் சில சிரமங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்க எதுவும் தாவேகாவில் போறக்கு ஐடியா இல்லை? ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர். கொளுத்தி போடாதீங்க. சரி சார், நிறைய விஷயங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.